நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஊர் சுற்றுவோம், நினைச்சதெல்லாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபாய் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சத்தை காலி பண்ணிட்டு 19 லட்சத்தை காலி பண்ணிட்டோம். மிச்சம் 1 லட்சம் ரூபா இருக்கும். கடைசியாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் 30வது நாள் அன்னையோட கதை முடியுது. 30வது நாள் போய் டாக்டர்கிட்ட போய், ஐயா நீங்கள் தேடி குறிச்சது இன்னைக்கு தான், இன்னையோட என் கதை முடியுது, என்கிட்ட இருந்த 20 லட்சத்தில் 19 லட்சத்தை செலவழிச்சிட்டேன், இன்னும் 1 லட்ச ரூபா இருக்குது, அந்த 1 லட்ச ரூபா செலவழிக்கலாமா வச்சிருக்கலாமான்னு இன்னொரு தடவை ஸ்கேன் எடுத்து பார்த்து சொல்லுங்கன்னு இருக்கான். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, தம்பி உனக்கு ஒன்றுமே இல்லையே, உனக்கு யார் இதயத்தில் ஓட்டன்னு சொன்னா அப்படின்னு இருக்கான். அட்டா பாவி மனுஷா, நீங்கள் தானே சொன்னீங்க. யார் சொன்னதுப்பா? நீ எந்த ரூமில் இருந்த? 108. அடப்பாவி, 108 வந்த கணேசனா